மருத்துவ ஆய்வுல இந்தியாவுக்கு 8வது இடமா? இனிமேல் இந்த 19 நாடுகளும் இந்தியா சொல்றதான் கேட்குமா? மக்கள்ல பல பேர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவர் அணுகி அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி சரி பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு சில மக்கள் மட்டும் நேரா மருந்து கடையை அணுகி அவங்களுக்கு தேவையான மருந்தை வாங்கும்போது அந்த மருந்துனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ்னால மட்டுமே இந்தியாவில் 2,50,000 பேர் வருஷம் செத்துக்கிட்டு வராங்க. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 121வது இடத்துல இருந்த இந்தியா ஃபார்மகோ விஜிலன்ஸ் சொல்லப்படுற மருந்து தரநிலை மற்றும் பாதுகாப்பு துறையில இப்ப இந்தியா 8வது இடத்துல இருக்கு. இது உலக நாடுகள் மத்தியில ரொம்பவே பேசும் பொருளா இருக்கு. WHO நிறுவன இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸோட முக்கியமான வேலைன்னு கேட்டீங்கன்னா மருத்துவத்துறையில மருந்தோட பக்க விளைவுகளை கண்காணித்தலும் மருத்துவ புகார்களை சரிபார்த்து மேற்கொள்றது மட்டுமே இருந்தது. இந்தியா இதுவரைக்கும் 121 மருந்துகளை ஆராய்ஞ்சு அதோட தரநிலையை அறிஞ்சு அதுக்கு தேவையான ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்காங்க. 20க்கும் சம்பந்தப்பட்ட பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மருந்துகளும் கேன்சர், டயபெட்டிக், டிபி, அயன் சப்ளிமெண்ட்ஸ் போன்ற மருந்துகளால் ஏற்படும் பக்க விளைவுகளை ஆராய்ஞ்சு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட இந்த தரநிலை அறிக்கையை 19 நாடுகள் அங்கீகரிச்சிருக்காங்க. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய வலுவூட்டு விதமா அமைஞ்சிருக்கு. மோடி அவர்களோட பங்களிப்பு இருக்கனால இது மருந்து தரம், மக்கள் பாதுகாப்பு மற்றும் உலக நாடுகளுடைய நம்பிக்கையை அதிகரிக்கும் விதமா எடுத்துரைக்கிறது. இந்த மாதிரி பேன் வேர்ல்ட்ல நடக்கிற நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அப்ப கண்டிப்பா உங்கள் பேன் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.